நதே ரூபம் நச்சாகாரஹ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரஹ பக்தானாம் த்வா பிரகாசசே. ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்று வேதத்தில் ஒரு பகுதி. அதில் இந்த ஸ்லோகம் பகவானுடைய திருமேனி, அவனுடைய கோவில்கள், அவனுடைய ஆயுதங்கள், ஆபரணங்கள் இவை அனைத்துமே எதற்காக என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறது. பகவானுக்கு வடிவம் இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. அவர் அருவமாகவும் இருந்து விடுவார். அவருக்கு ஆயுதங்கள் எதுவும் ராவணனையோ கும்பகர்ணனையோ அழிப்பதற்கு தேவையில்லை. தான் நினைத்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் அவரால் நடத்திவிட முடியும். பகைவர்களை அழித்துவிடவும் முடியும். கோவில்களும் அவருக்கு தேவை கிடையாது. ஏற்கனவே உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவரானபடியால் தனித்து ஒரு இல்லம் என்று அவருக்கு தேவையில்லை. பிறகு இதையெல்லாம் எதற்காக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று கேட்டுக்கொண்டு பக்தானாம் த்வா பிரகாசசே என்று தெரிவிக்கிறது வேதம். பக்தர்களுக்காக இந்த வடிவத்தில் நீ காட்சி கொடுக்கிறாய். உன்னை யாரெல்லாம் காண ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் வேண்டிய பொழுதில் அவர்களுக்கு தேவையான வடிவத்தில் நீ தோன்றி அவர்களுக்கு அனுகிரகிக்கிறாய் என்று பகவானை பற்றி வேதங்களே கொண்டாடுகின்றன. அப்படித்தான் 108 திவ்யதேசங்களில் பகவான் எழுந்தருளி பல ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் ஏன் மனிதர்களுக்கும் கூட காட்சி கொடுத்திருக்கிறார். பல அரசர்களும் கோவில்களை எழுப்பி உள்ளார்கள். பல இடங்களில் தெய்வங்களே கோயில்களை அமைத்துள்ளார்கள். அந்த கோவில்கள் திருத்தலங்களின் பெருமைகளைத்தான் நாமும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் முதலில் சோழ நாட்டு திருத்தலங்கள் 40, அவற்றினுடைய பெருமையை பார்த்தோம். அடுத்து நடுநாட்டு திருத்தலங்கள் 2, திருவகீந்திரபுரம், திருக்கோவலூர் என்று அவற்றின் மகாத்மியத்தையும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு ஒரு தனிச்சிறப்புடைய திவ்யதேசத்தை, ஒரு வினோதமான திவ்யதேசத்தை வந்து அடைந்திருக்கிறோம். ஏன் வினோதம் என்று சொல்லுகிறேன் என்றால், நாம் சேவிக்க போகிற சந்நிதியானது தனி சந்நிதியாக விளங்கவில்லை. வேறு ஒரு தெய்வத்தினுடைய சந்நிதிக்குள்ளே பெருமானுக்கு ஒரு சந்நிதி ஏற்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் வரிசையில் 51வது திவ்யதேசமாக இந்த இடத்தை அடைந்துள்ளோம். இந்த திவ்யதேசத்துக்கு நிலாத்திங்கள் துண்டம் என்று பெயர் போற்றப்படுகிறது. நிலாத்திங்கள் துண்டத்தாய் என்றே பகவானுக்கு திருநாமம். பகவானுடைய பெயரை வைத்து ஊருக்கு பெயரா, இல்லை ஊருக்கு பெயரை வைத்து பகவானுக்கு பெயரா என்று பிரித்து பார்க்கவே முடியாது. 2 பேரும் அப்படி சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கோவில் நிலாத்திங்கள் துண்டத்தானுடைய கோவில் இருப்பது தனியாக ஒரு இடத்தில் அல்ல. காஞ்சிபுரம் என்றாலே ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அனைவரும் அறிந்ததே. அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே, சிவபெருமானுடைய கோவிலுக்குள்ளேயே பிராகாரத்தில் ஒரு சிறு சந்நிதியாக இந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இவரை பற்றி ஆழ்வார் என்றைக்கோ 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆழ்வார்கள் எல்லாம் வாழ்ந்திருந்த காலம். அப்போது திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமானை வந்து தரிசித்து இந்த பெருமானை பற்றி பாசுரம் பாடியிருக்கிறார். நிலாத்திங்கள் துண்டத்தாய் என்று பகவானை ஆழ்வாரை அழைத்திருக்கிறார். ஆக இந்த சந்நிதி தனித்து இல்லை. இவருக்காக தனித்து பிராகாரங்கள், இவருக்கு ஒரு புஷ்கரணி இவையெல்லாம் காணப்படவில்லை. ஆனால் வேத புராணங்களில் சொல்லும் பொழுது இந்த பெருமான் எதற்காக இங்கு வந்தார் என்கிற கதையும் புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இவருக்கென்று ஒரு புஷ்கரணி உள்ளது, இவருக்கென்று பிராகாரங்கள் உள்ளன, இவருக்கென்று ஒரு தாயார் இருக்கிறாள் என்றெல்லாம் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அது அனைத்தும் காணப்படவில்லை. இந்த பெருமான் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு உள்ளேயேதான் தற்போது எழுந்தருளி இருக்கிறார். முன்னிருந்தே இங்குதான் இருந்தாரா, இல்லை வேறு இடத்தில் இருந்தவர் இங்கு வந்தாரா? கீழே பார்த்தோம் இல்லையோ, ஊரகத்தான் சன்னதிக்குள்ளே நீரகத்தான், கார்வானத்தான், முன்னொரு காரகத்தான் என்று 3 பெருமாட்கள் உள்ளேயே வந்து எழுந்தருளி இருக்கிறார்கள். எப்போது வேறெங்காவது அந்த சன்னதி இருந்ததா? பிற்பாடு ஏதான ஒரு காரணத்தாலே ஏதான துன்புறுத்தலால் இங்கு வந்தார்களா? நமக்கு தெரியாது. அதே போல இந்த பெருமாளும் தொன்று தொட்டே இங்கு இருந்திருக்கலாம், அல்லது வெளியிலிருந்து இங்கு வந்தும் சேர்ந்திருக்கலாம். இன்றைக்கு பெருமானை இங்கு நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளேயே நிலாத்திங்கள் துண்டம் என்கிற திவ்யதேசம். அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், அப்போ சுவாமி அந்த திவ்யதேசம் எங்கே இருக்குன்னு தெரியவில்லையா? எங்கேயோ அந்த திவ்யதேசத்தை இழந்து விட்டோமா? அப்போ 108ல் 3 நாள் குறைத்து விட வேண்டுமா என்றால், பகவான் இருக்கும் இடம் திவ்யதேசம்.
அப்ப அந்த பெருமாள் அந்த விக்கிரகத்தோடு எந்த இடத்தில் வந்து இருக்கிறாரோ அதுதான் திவ்ய தேசம் என்று நாம் கொள்ள வேண்டும். அவர் வெளியில் இருந்தால் என்ன, இங்கு உள்ளே இருந்தால் என்ன, இது அந்த பெருமான் வாழக்கூடிய இடம். உகந்து அருளின நிலங்கள். பொதுவாக பெரியோர்கள் திவ்ய தேசங்களை பற்றி எழுதும்போது உகந்து அருளின நிலங்கள் என்று குறிப்பிடுவார்கள். பகவான் ஆசைப்பட்டு எந்த நிலப்பகுதியை தேர்ந்தெடுத்து தான் வந்து அமர்கிறாரோ அது திவ்ய தேசம். அப்ப இந்த பெருமான் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் என்று முடிவெடுத்தால் அதை கேட்பதற்கு அடியேன் யார், நீங்கள் யார்? அப்ப இந்த பெருமானையும் சேவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப எவ்வளவு இணக்கமாக சிவன் சன்னதிக்குள்ளேயே பெருமான் இருக்கிறார். எதிர்பக்கமும் உண்டு, பெருமாள் சன்னதிக்குள்ள சிவபெருமான் சன்னதியும் உண்டு. திருக்குறுங்குடி நம்ம மேல போய் சேவிக்க போறோம், அங்க பெருமான் சன்னதிக்குள்ள சிவபெருமான் இருக்கார். இங்கு சிவபெருமான் சன்னதிக்குள்ளே பகவானுக்கு ஒரு சன்னிதானம் இருக்கிறது. நிலாத்திங்கள் துண்டத்தான் என்று பெருமானுக்கு திருநாமம். இவருடைய கதை என்ன, எதற்காக இங்கு வந்தார்னு பார்த்தால், ஒரு முறை பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. அதில் பார்வதி தேவி கோபித்து கொண்டு இங்கு வந்து இந்த தலத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு மாமரத்துக்கு அடியிலே அமர்ந்து கொண்டு தவம் செய்ய தொடங்கினாளாம். அவளுடைய தவத்தை நிறுத்த வேண்டும். தன்னை எதிர்த்து கோபித்து கொண்டு தனியாக போய் தானே தவம் செய்கிறாள். அவளை நிறுத்துவதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து தீப்பிழம்புகளாக கக்கினார். அவள் அமர்ந்திருந்த மாமரமே பற்றி கொண்டு எரியத் தொடங்கியது. இவளுக்கும் வெப்பம் தாங்க முடியவில்லை. உடனே பகவானை நோக்கி பிரார்த்தித்தாளாம் பார்வதி தேவி, நீதான் வந்து ரட்சிக்க வேண்டும் என்று பெருமானை கேட்டவுடனே அவர் ஓடி வந்து இந்த இடத்தில் சந்திரனைப் போல காட்சி கொடுத்தாராம். சந்திரன்னு சொன்னாலே மிகவும் குளிர வைக்கக்கூடியவரோ இல்லையோ, நமக்கு நாள் முழுக்க எங்கு பார்த்தாலும் ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம், எத்தனையோ விதமான மக்களை பார்க்கிறோம், 10 பேர் தவறாக பேசுவார்கள், 2 பேர் வைவார்கள், எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம், பலவிதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன. ராத்திரி ஆன உடனே இது எல்லாம் மறந்து போய்விடுகிறது. எப்படின்னால் அது இந்த நிலவு, அந்த இரட்டு, சந்திரன், இதனுடைய பெருமை தானே. நாம இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. 7 மணிக்கு நேரம் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறோம். வீட்டுக்குள்ள போன பிறகு மறுபடியும் 4 பேரையே பார்த்துட்டு இருக்கோம். தொலைக்காட்சியில பார்க்குறோம், அதுல மறுபடியும் விவாதங்கள், அதுல மறுபடியும் சண்டைகள், கூச்சல். அப்போ நாள் முழுக்க எதை பார்த்தோமோ அதே வேகமான விஷயங்களையே ராத்திரி பொழுதுலையும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் தூக்கமே வரமாட்டேங்கிறது, கஷ்டமா இருக்கு. சாயங்காலம் ஆன உடனே அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இயற்கையிலேயே ஒரு அமைதி வந்துடும். சந்திரன் அழகு, அவர் பாட்டு காஞ்சின்னு இருப்பார். அழகான குளிர்ச்சி எங்கும் பரவி இருக்கும். இருட்டு, விளக்குகள் எல்லாம் விளக்கு இருந்தாலும் மின் விளக்கு இருந்தாலும் 9 மணி 9:30 மணிக்கு அனைவரும் உறங்கி போய் விடுவார்கள். அப்ப இதை போல பரபரப்பு ராத்திரி வேளையில் இருக்காது பாருங்க. அந்த ராத்திரியினுடைய அமைப்பு, அந்த சூழல் இருக்கே, அதுக்கு முக்கியமான காரணம் சந்திரன் தானே. சந்திரனை பார்த்தாலே என்னமோ ஒரு அழகு, அதுல ஒரு யாரோ சிரிக்கிறா போல இருக்கும். ஒரு அழகான பெண்ணை பார்த்தாலே கவிஞர்கள் என்ன சொல்லுவார்கள், மதிவதனி, மதியை போன்ற வதனம், முகத்தை உடையவள் அப்படின்னு கொண்டாடுவாளோ இல்லையோ. அப்ப சந்திரன் சொன்னாலே குளிர்ச்சி, சந்திரன் என்று சொன்னாலே அழகு, சந்திரன் என்று சொன்னாலே தாபங்கள், வெப்பத்தை போக்கக்கூடியவர். சம்ஸ்கிருதத்தில் அந்த சொல்லுக்கே அதுதான் பொருள். சதி ஆஹ்லாதனேன்னு தாத்து. சந்திரன் சொன்னாலே சதி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சந்திரன் என்கிற சொல் உண்டாகிறது. சதின்னு சொன்னாலே ஆஹ்லாதனம், குளிர வைப்பது என்று பொருள். அப்ப சந்திரன் எப்படி நம்முடைய உலக துன்பங்களை எல்லாம் குளிர்ச்சியால போக்குகிறாரோ, இப்ப பார்வதி தேவிக்கு வெப்பம் ஏற்படுகிறது. சிவபெருமான் எரிக்கிறார். அவரை ரட்சிப்பதற்காக பகவான் இங்கு வந்து தோன்றி தன்னுடைய சந்திரனை போன்ற ஒளி, அந்த கிரணங்களாலே அந்த மாமரத்தை மறுபடியும் போஷாக்கடைய வைத்தாராம். ஒரு மரத்துக்கு எப்பவுமே வெப்பம் அதிகமாக இருந்தால் வறண்டு போய் தான் காய்ந்து போய்விடும் அல்லவா. அந்த சமயத்துல சந்திரனுடைய ஒளிகள் பட்டால் எப்பவுமே பயிர்கள் எல்லாம் நன்னா வளருமாம், மரங்கள் செழிப்போடு இருக்குமாம். கண்ணனே பகவத்கீதையில இந்த விஷயத்தை சொல்றார். அகம் சோமோ பூத்வா புஷ்ணாமி ஓஷதி சர்வாக சோமோ பூத்வா ரசாத்மகா என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார். அர்ஜுனா, நான் தான் சந்திரனுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு என்னுடைய அழகான குளிர்ந்த கிரணங்களாலே எல்லா பயிர்களையும் மரங்களையும் போஷாக்கோடு வைத்துக் கொள்ளுகிறேன். நான் தான் என்னுடைய ரசம் வாய்ந்த கிரணங்கள், அமிர்தம் போன்ற இனிமையான குளிர்ந்த கிரணங்களாலே எல்லா செடி கொடிகளையும் நான் தான் வாழ வைக்கிறேன் என்று பகவானுடைய கூற்று. அதை போல இந்த மாமரத்தையும் மறுபடியும் தளிரோடு பகவான் ஆக்கினாராம். பார்வதி தேவிக்கும் ஏற்பட்ட வெப்பத்தை போக்கிக் கொடுத்தார். அவர் தொடர்ந்து தவத்தை பார்வதி தேவி செய்தாள் என்று ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. அப்ப பார்வதிக்காக
சந்திரனை போல குளிர்ந்த வடிவத்தோடு பகவான் வந்தாரோ இல்லையோ, அதனால் இந்த ஊர் பெருமானுக்கு நிலாத்திங்கள் துண்டத்தான், திவ்யதேசத்துக்கு நிலாத்திங்கள் துண்டம் என்று பெயர். நிலாத்திங்கள் என்றால் குளிர்ந்த சந்திரன் என்று ஒரு பொருள். அழகான கிரணங்களோடு கூடிய சந்திரன். நிலா என்கிற சொல்லுக்கு கிரணங்கள்னு ஒரு பொருள் உண்டு, குளிர்ச்சின்னு ஒரு பொருள் உண்டு, அமைதி என்று பொருள் உண்டு. எதை வச்சிருந்தாலும் இந்த இடத்துல பொருந்தும். குளிர்ந்த சந்திரனை போன்ற பெருமாள், அமைதியோடு கூடிய சந்திரனை போன்றவர், அழகான சந்திரனை போன்றவர், கிரணங்களோடு கூடிய சந்திரனை போன்றவர். அப்படி சந்திரனாகவே தோன்றினவர். அவருடைய துண்டம், துண்டம்னா பூமியில ஒரு பகுதி. அப்ப நிலவோடு கூடின கிரணங்களோடு கூடின சந்திரனை போன்ற பகவான் இருக்கக்கூடிய பூமி நிலாத்திங்கள் துண்டம் என்று திவ்யதேசத்துக்கு பெயர். அந்த திவ்யதேசத்தை வைத்து பகவானுக்கு பெயர் நிலாத்திங்கள் துண்டத்தாய் என்று. இந்த திவ்யதேசத்திலே வாழ்பவர் என்றுதான் பகவானுக்கே அடையாளம். கிழியே பார்த்தோம், அட்டபுயகரத்தேன் என்னானே, திருமங்கையாழ்வார் பாசுரம் பார்த்தோம் இல்லையோ. அவர் ஆழ்வார் பகவானை பார்த்து பயந்து போயிட்டார். நீ யாருன்னு கேட்டால், நான் நாராயணன்னு சொல்லல, வைகுந்தத்தில் இருக்கிறவன்னு சொல்லல, மகாலட்சுமிக்கு கணவன்னு சொல்லல, அட்டபுயகரத்தேன் என்னானே, அஷ்டபுஜகரம்ங்கிற திவ்யதேசத்தில் வாழ்பவன், அந்த ஊருக்கு தலைவன் நான் தான் என்று பகவான் திவ்யதேசத்தை வைத்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். அத போல இந்த ஊர் பெருமாளுக்கும் நிலாத்திங்கள் துண்டத்தான் என்று திருநாமம். எல்லா வெப்பத்தையும் கொதிப்பையும் போக்கிக் கொடுக்கக்கூடியவர். நமக்கே உலகத்தில் 3 விதமான வெப்பங்கள் ஏற்படுமாம். தாபத்ரயம்னு தெரிவிப்பார்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று 3. நம்முடைய செயல்களால் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வருதா, அதெல்லாம் ஆத்தியாத்மிகம்னு பெயர். ஆதி பௌத்திகம் என்றால் மற்ற ஜீவராசிகள், பாம்பு, தேளு, எறும்பு, பூரான், பல்லி, இதெல்லாம் நம்மளை பாதிக்குமோ இல்லையோ, நாய், பூனை, சிங்கம், இதெல்லாம் பாதித்தா ஆதி பௌத்திகம்னு பெயர். 3வது ஆதி தெய்வீகம். தெய்வத்தின் சங்கல்பத்தால் திடீர்னு சுனாமின்னு வருது, எர்த்குவேக் பூகம்பம்னு வருது. இதை போல பெரிய காரியங்கள் நடக்கிறதான தெய்வத்தினுடைய சங்கல்பம். அப்ப இந்த 3 விதமான காரணங்களால எப்போதும் கொதித்து போயிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை குளிர வைக்கணும் இல்லையோ. ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறார், தாபத்ரய ஆதுரைஹி அமிர்தத்வாய சயேவ ஜிக்ஞாஸ்யா. பகவானை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் சொல்றாள்னால், இந்த துன்பம், இந்த வெப்பத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு குளம் வேணும் இல்லையோ. எப்ப உடம்பு முழுக்க சுட்டு போயிருக்கு, ஒரு அழகான குளிர்ந்த குளம் இருந்தால் அதுல குதிச்சு, நமக்கு நீச்சல் தெரியுமோ தெரியாதோ, அப்படியே உள்ள குதிச்சு விளையாடி குளிக்கணும்னு ஆசைப்படுவோமோ இல்லையோ. அதை போலத்தான் பகவான் இருக்கார். நிலாத்திங்கள் துண்டத்தான் பெருமான் குளிர்ந்தவரா இருக்கார். சம்சாரம் வெப்பத்தோடு இருக்கு. அப்ப சம்சாரத்தை விட்டு இந்த பெருமானை நோக்கி செல்ல வேண்டும். அவர்தான் நம்மையும் குளிர வைக்கிறார். இது இந்த பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை. பகவானுடைய 2 கண்களே சக்ஷுஷி சந்திரசூரியவ் என்று வேதம் சொல்லுகிறது. அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியவ். ஒரு கண்ணு சூரியனை போன்றதாம், மற்றொரு கண்ணு சந்திரனை போன்றதாம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அம்கண் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாளும் திருப்பாவையிலே பாடுகிறாள். ஒரு கண்ணு சூரியனாட்டம் பார்க்குமாம். சூரியன் வந்தாலே இருட்டு ஓடி போயிடுமோ இல்லையோ. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அறிவின்மை, அஜ்ஞானம் என்கிற இருட்டை ஒரு கண்ணு சூரியனை போல இருக்கிற கண்ணு பார்த்ததுன்னா அந்த இருட்டு ஓடி போயிடும். இன்னொரு கண்ணு சந்திரனை போல இருக்கா, கொதித்து போய் துன்பத்தில் இருக்கவரை குளிர வைத்து விடும். அப்ப ஒரு கண் ஞானத்தை கொடுக்கிறது, இன்னொரு கண் தாபத்தை, துன்பத்தை எல்லாம் போக்கி விடுகிறது. இப்படி 2 கண்களால பகவான் பார்க்கிறார். அது அப்படியே உடம்பு முழுக்க இருந்தா எப்படி இருக்கும்? கண்ணு மட்டும் சந்திரனை போல் இருக்கிறது பொதுவா பெருமானுக்கு. இங்கு பெருமானே சந்திரனை போன்ற வடிவத்தோடு அவ்வளவு குளிர்ந்த ஒளியோடு சேவை சாதிக்கிறார். இந்த சன்னிதானத்துக்கு அது தனிச்சிறப்பு. சிவபெருமானுடைய கோவிலுக்கு உள்ளேயே இருக்கிறார். இந்த பெருமாள் எப்படி இருக்கிறார், அவருடைய வடிவம் என்ன, என்ன பெருமைகள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.